தமிழி என்று சொல்லப்படுகின்ற ஒரு எழுத்து எகிப்தியர்களின் கல்லறைகளிலும் கிடைக்கிறது என்ற ஒரு செய்தியை நமக்கு இன்று விளக்கி உள்ளது. சிகை என்பது சமஸ்கிருத வார்த்தையாக இருப்பதற்காக எந்த ஒரு நிகழ்வும் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழி உருவாக்கப்பட்ட மொழி, அது யாருக்குமே தாய்மொழியா இருக்காது. சிவகலை என்ற அகழாய்வு கிட்டத்தட்ட 3300 கிமு 3300 என்று காலத்தை நிர்ணயித்துள்ளது. இன்றிலிருந்து 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலே இரும்பை உருக்குகின்ற ஒரு தொழில்நுட்பத்தையும் இரும்பை கண்டுபிடித்தான் என்ற ஒரு தொழில்நுட்பத்தையும் நாம் அறிந்திருந்தோம் என்ற செய்தியை உலகுக்கு நாம் பறைசாற்றி உள்ளோம். அதுதான் மிக முக்கியமான செயல். அந்த ராக்கிகடி என்று சொல்லப்படுகின்ற சிந்து சமவெளி நாகரிகத்தின் புதைப்படத்தை அகழாய்வு செய்து அங்கு கிடைத்த எலும்புக்கூட்டை, ஒரு பெண்ணின் எலும்புக்கூட்டை மரபணு சோதனைக்கு ஆய்வுக்கு உட்படுத்தினார். ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுதுதான் தெரிந்தது அது திராவிட நாகரிகத்தை சார்ந்த மக்கள் தான் அந்த நாகரிகத்தை உருவாக்கினார்கள் என்ற செய்தி தெரிந்தது. சிந்து சமவெளி நாகரிகளுக்கு பின்னால் இரண்டாம் கட்ட நகர நாகரிகம் கங்கை சமவெளியில் தான் ஏற்பட்டது. அந்த கருத்தாக்கத்தை மாற்றிய இடம் கீழடி என்று சொல்லுவேன். ஏன்னா நம்மகிட்ட அருமையான இலக்கியங்கள் இருக்கின்றன, ஆனால் அந்த இலக்கியத்தை யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை. நம்முடைய சங்க இலக்கியத்தை யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை. எங்களுடைய குழு கேள்வி கேட்டது, அந்த புதைப்பிடத்தையும் அந்த புதைப்பு முறையும் ஏற்படுத்திய மக்கள் நிச்சயமாக இந்த பகுதியில் வாழ்ந்திருக்க வேண்டும், அவர்கள் வாழ்ந்த வாழ்விடத்தை நாம் தேட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளில் நாங்கள் தேடினோம். அதன் விளைவாக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் கீழடி போன்ற ஒரு வாழ்விட பகுதி. புனைவுகள் என்றுமே வரலாறு ஆகாது. அகத்தியர் எதையுமே சொல்லிக் கொடுக்கலைங்க. இங்க இருக்க மக்கள் தாங்க எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க, இங்க இருக்க மக்கள் தாங்க எழுத்தை கண்டுபிடிச்சிருக்கான், இங்க இருக்க மக்கள் தான் இலக்கியத்தை கண்டுபிடிச்சிருக்கான், இங்க இருக்க மக்கள் தான் இலக்கியத்தை எழுதி வச்சிருக்கான். அதுவும் குறிப்பாக பல நூற்றாண்டுகளின் மீள் நினைவுகள் எல்லாத்தையும் நம்ம எழுதி பதிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு வரலாற்று ஆவணமாக சங்க இலக்கியங்கள் திகழ்ந்து கொண்டிருப்பதுதான் மிக சிறப்பான ஒரு செய்தியை